நம்ம ஜான்ஸோட அப்பா வந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் கால் எடுக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த சம்பவத்தில் வந்து அவங்க ஃபோன் அங்கே போயிடுச்சு. அடி வாங்கி கோராவும் ஜான்ஸும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. கோராக்கு இது பிடிக்கவே இல்லை, எனக்கு உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு காலிங் பெல் அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போய் பார்க்குறாங்க. ஒரு 4 பேர் வந்துட்டு இந்த கன்னெல்லாம் கொடுத்துட்டு நாளைக்கு இதை விட பஞ்சாயத்து நடக்கும், உயிர் போனாலும் நீங்கள் எங்களுக்காக நிற்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. உங்களுக்கு பயம் ஆரம்பிச்சிது. அடுத்த நாள் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் நீங்கள் ஏன் விட்டீங்க, அவங்களுக்கு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போது நம்ம ஹீரோஸ் நடந்து போகிறாங்க. 2 சைட்லேயும் அந்த சைடில் அந்த ஆட்களும் இந்த சைடு போலீஸும் இவங்களை சுட்ட மாதிரி இவங்களுக்கு கனவு வந்துடுது. இவங்களுக்கு பயம் வந்து ஆரம்பிச்சிது. அடுத்த நாளே இவங்க அந்த இடத்துல இல்லை. நியூஸில் எல்லா இடத்துலையுமே வந்துடுது. இவங்க ஃப்ரெண்ட்ஸு, இவங்க கார்டியனு, இவங்க எல்லாருமே வந்து நியூஸில் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ப்ரெஷர் ஆகிட்டே இருக்குது எல்லாருக்கும். இந்த மலையாளி ஸ்டேட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த நியூஸ் வந்து போயிட்டே இருக்குது. எல்லோரும் வந்து எலெக்ஷன் டைம் வேறு, அதனால் வந்து எல்லாருமே பாதிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவும் ஃபீல் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும். அப்போ மதுமிதாவும் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, சைலண்ட்டாக ஃபீல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனால் ஒரு ஆக்ஷன் எங்கேயும் நடக்கலை. இந்த பொலிட்டீஷியன் வேறு போய் எல்லா இடத்துலையும் ஓட்டு கேட்குறாங்க. ஆனால் யாரும் இவனை மதிக்க கூடி மாட்டுறாங்க, அந்த பசங்க தொலைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து இவங்க கண்டுபிடிக்கலான்னு சொல்லும்போது நம்ம மதுமிதா வந்து அவங்க தாத்தா கூட பேசிகிட்டு இருக்கும்போது காலிங் பெல், ஹீரோஸ் வந்து அங்கே வந்து நிற்கிறாங்க மதுமிதாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு.